Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Nemathi Property Management. Contact 7667008999. நிதி அமைச்சரும் முதல் பட்ஜெட் அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிற நிதித்துறை செயலாளருக்கும் இது முதல் பட்ஜெட். கண்டினியூட்டி இல்லாதவர்கள் புது மனிதர்கள் அந்த இடத்துல அமர்ந்து ஒரு 7-8 மாதங்களுக்கு முன்னாடி அமர்ந்து அந்த காலகட்டத்தில் ஏற்படுத்திய ஒரு பட்ஜெட். ஒன்றுக்கு ஒன்று தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டே வராங்க. நிறைய புள்ளிகளை வைத்து விட்டு அந்த புள்ளிகளுக்கு நடுவுல ஒரு தொடர்புகளை ஏற்படுத்திட்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு 6 வயது குழந்தையினுடைய தேவையிலிருந்து 70 வயது முதியவருடைய தேவையை வரைக்க பொருளாதாரத்திலே தாழ்த்தப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுடைய தேவைகளை எடுத்துக்கிறாங்க. ஒரு 1.5 மாசத்திற்கு முன்னாடி ஒரு நாள் பெய்த மழைக்கே 15 நாட்கள் தொழில் முடங்கிய நிலையை பார்க்கும்போது இப்ப இவங்க பீச்சை டெவலப் பண்ண போறேன், நார்த் சென்னையை டெவலப் பண்ண போறேன், அல்லது இதை பண்ண போறேன் அதை பண்ண போறேன்னு ஒரு 1000 கோடி 2000 கோடின்னு அப்படியே அள்ளி விடும் பொழுது மனசு பதபதைக்குது. இது என்னடா இது, 7.5 லட்சம் கோடி கடன்ல இருக்கிறோம், திருப்பி நம்ம சொல்லிட்டு இருக்கிறது அந்த விளிம்புக்கு கீழே தான் இருக்கிறோம், 3.5% கீழே தான் இருக்கிறோம் அப்படின்னு. அது போருமா? அந்த 7.5 லட்சம் கோடியை 8.5 லட்சம் ஆக்கும் பொழுது எப்படி அதை கட்ட போகிறோம்? காட்டன் பிரைசஸ் அதிகமாயிருச்சு. 30% வேலை இழப்பு, வேலை இன்மை, வேலை குறைப்ப பார்க்கிறோம் திருப்பூர்லயே. அப்ப அவர்களை எப்படி மீட்டெடுக்க போகிறோம் அப்படின்றத யோசிக்கணுமா வேண்டாமா? இருக்கிற பஸ்ஸே ஓட்டையா இருக்கு, இருக்கிற பஸ்ஸே இன்னும் நம்ம புனரமைக்க வேண்டியது இருக்குன்னு அதே நிதி அமைச்சர் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது கிராமத்துல இருக்கிறவங்கள நம்ம மின் வசதியுள்ள பஸ்ஸுகளால் இணைப்போம் என்று கூறுவது எப்படி ஏற்புடையதாக இருக்க முடியும்? சில நல்ல முயற்சிகள் ப்ரொஃபஷனலா பார்க்கிறேன், சில முயற்சிகள் வெறும் வார்த்தை ஜாலமாக பார்க்கிறேன், சில விஷயங்கள் ஒரு மசாலா மேக்கப் விஷயமாக பார்க்கிறேன். ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பொருளாதார வல்லுநர் மரியாதைக்குரிய ரகுநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் அருள்மொழி சார். இன்னைக்கு தமிழ்நாடு பட்ஜெட் 2024-2025 வந்து பாத்தீங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க. பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு துறைக்குமே தனித்தனியாக நம்ம சொல்லணும்னா எல்லா துறைக்குமே முக்கியமான துறைகளுக்கெல்லாம் நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. கல்விக்கு, தொழில் துறைக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா பொதுவா என்ன சொல்றாங்கன்னா வருவாய் பற்றாக்குறை அளவீடு தொடர்ந்து உயர்ந்திருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை முன் வச்சிருக்கிறாங்க. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க உங்களுடைய பார்வையில? அதாவது அருள்மொழிவர்மன், முதல்ல நம்ம சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு உள்ள வந்தோம்னாக்க ஈஸியா இருக்கும். இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டை சமர்ப்பிக்கக்கூடிய நிதி அமைச்சரும் முதல் பட்ஜெட் அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிற நிதித்துறை செயலாளருக்கும் இது முதல் பட்ஜெட். கண்டினியூட்டி இல்லாதவர்கள் புது மனிதர்கள் அந்த இடத்துல அமர்ந்து ஒரு 7-8 மாதங்களுக்கு முன்னாடி அமர்ந்து அந்த காலகட்டத்தில் ஏற்படுத்திய ஒரு பட்ஜெட். கையிலோ பணம் இல்லை, வருமானம் குறைந்து விட்டது. 2 மாதங்களுக்கு முன்னாடி பேரிடர் தாக்கிய பொழுது 7 மாவட்டங்கள் திண்டாடின, அல்லோலகல்லோலப்பட்டது. ஒன்றிய அரசிலிருந்து சப்போர்ட் வரவில்லை. இன்னும் ஜிஎஸ்டியினுடைய காம்பன்சேஷன் நின்று விட்டது. மந்த நிலை நடந்து கொண்டிருக்கிறது தொழில்துறையிலே. அனைத்து விலையேற்றங்களும் சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து விட்டோம். அனைத்தும் விலை ஏற்றப்பட்டு விட்டது. இதற்கு மேல் ஏற்றினால் போராட்டம் தான் வெடிக்கும். இதுவே தாங்க முடியாத ஒரு பளுவை ஒரு சாமானியனின் தோளிலே வைத்து விட்டார்கள். இத மாதிரியான ஒரு சூழ்நிலையில எப்படி இவர்கள் ஒரு பட்ஜெட்டை தயாரிக்க போகிறார்கள், எப்படி இவர்கள் மக்களை திருப்தி அடைய போகிறார்கள் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. ஒரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆடுற ஒரு பேட்ஸ்மேன் போறச்சே கடைசி ஓவர்ல நீ 10-15 ரன் அடிக்கணும்னா எவ்வளவு டென்ஷன் இருக்கும், அந்த அளவு டென்ஷனான ஒரு மேட்ச்ல அவங்க 2 பேரும் இறங்கி இருக்காங்க. அப்போ முதல்ல நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அமர்ந்து கேட்க ஆரம்பித்த பொழுது முதல் ஒரு 10 நிமிஷம் முடிஞ்ச உடனே ஏதோ வித்தியாசமா இவங்க யோசிச்சிருக்காங்க போல இருக்கே. அது லோகோவை கொண்டு வரதா இருக்கலாம், 6
ஹெட்டிங்ஸ்ல பிரிக்கப்பட்டு ஒரு அஜெண்டா செட் பண்றதாக இருக்கலாம், நேரேட்டிவை செட் பண்றதாக இருக்கலாம், கட்டமைப்புகளை செட் பண்றதாக இருக்கலாம். ஒன்றுக்கு ஒன்று தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டே வராங்க. நிறைய புள்ளிகளை வைத்து விட்டு அந்த புள்ளிகளுக்கு நடுவுல ஒரு தொடர்புகளை ஏற்படுத்திட்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு 6 வயது குழந்தையினுடைய தேவையிலிருந்து 70 வயது முதியவருடைய தேவையை வரைக்கும் பொருளாதாரத்திலே தாழ்த்தப்பட்டவர்கள், பாதிக்கப்பட்டவர்களுடைய தேவைகளை எடுத்துக்கிறாங்க. அவர்களுக்கு என்னென்ன செஞ்சுக்கிட்டே வரணும்னு பாக்குறாங்க. அது காலை உணவு திட்டமாக இருக்கலாம், அல்லது ஆர்டிசன் பாதிக்கப்பட்ட குழந்தைகளாக இருந்தால் அவர்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்டாக இருக்கலாம், அல்லது படித்து முடித்தவர்களுக்கு ஒரு கை பிடித்து கூட்டி கொண்டு போவதற்கு உண்டான தொகை 1000 ரூபாயாக இருக்கலாம், அல்லது திறன் வளர்ப்பாக இருக்கலாம், அல்லது அந்த திறனை வளர்ப்பதற்கு எமர்ஜிங் டெக்னாலஜிஸ்ல ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸை கொண்டு வர்றது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரொபாட்டிக்ஸ், ஏரோ மாடலிங் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அதை முடித்து வர்றவங்க வேலை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டுமே என்று புத்தொழிலை உபயோகப்படுத்துகிறார்கள். அந்த புத்தொழில்கள் அவர்களுக்கு ஒரு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கணும்னு ஒரு எக்ஸ்போவை கொண்டு வராங்க. இத மாதிரி கட்டமைச்சுக்கிட்டே போறாங்க. இதுல நடுவுல இன்னொன்னு கொண்டு வராங்க, 3ஆம் பாலினத்தவர்கள், அவர்களுக்கு தேவைகளை என்ன, அவர்களை வாழ்வாதாரத்தை எப்படி முன்னேற்படுது, ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு உண்டான ஃப்ரீ எஜுகேஷனை பண்ணி தர்றது, கல்வி கடனை எல்லாருக்கும் மக்களுக்கு கொடுக்கறது, வாழ்க்கை தரத்தை உயர்த்த பாடுபடுவது, இந்த மாதிரி நிறைய புள்ளிகளை இணைச்சுக்கிட்டே வராங்க. அந்த புள்ளிகளை இணைக்கிற வேலை ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேலை. சோ ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் அவருடைய உரையை நம்ம கேட்கும் பொழுது அந்த புள்ளிகள் அழகாக ஒரு மேட்சிங் ஆகிறத பார்க்கணும். அப்போ அந்த நேரத்துல நமக்கு என்ன தோணுது, இவ்வளவு பேசுறாங்களே, இதுக்கெல்லாம் எங்கேருந்து ரூபா வரப்போகுது அப்படின்னு. சில நேரங்கள்ல சில மசாலாவையும் பார்க்கிறோம். ஒரு 1.5 மாசத்திற்கு முன்னாடி ஒரு நாள் பெய்த மழைக்கே 15 நாட்கள் தொழில் முடங்கிய நிலையை பார்க்கும் பொழுது, இப்ப இவங்க பீச்சை டெவலப் பண்ண போறேன், நார்த் சென்னையை டெவலப் பண்ண போறேன், அல்லது இதை பண்ண போறேன், அதை பண்ண போறேன்னு ஒரு 1000 கோடி 2000 கோடின்னு அப்படி அள்ளி விடும் பொழுது மனசு பதபதைக்குது. இது என்னடா, இது மறுபடியும் பொலிட்டிக்கல் ஸ்பீச்சா போயிடுதா, அல்லது ப்ரொஃபஷனல் ஸ்பீச்சா போய்கிட்டு இருந்தது, இப்போ இது மறுபடியும் பொலிட்டிக்கலா போகுதா, மறுபடியும் இது கேலரிக்காக விளையாடப்படுகிற விளையாட்டா, இது என்ன நிலையை நோக்கி போய்கிட்டு இருக்கு? 7.5 லட்சம் கோடி கடன்ல இருக்கிறோம். திருப்பி நம்ம சொல்லிட்டு இருக்கிறது அந்த விளிம்புக்கு கீழே தான் இருக்கிறோம், 3.5% கீழே தான் இருக்கிறோம் அப்படின்னு. அது போருமா? அந்த 7.5 லட்சம் கோடியை 8.5 லட்சம் ஆக்கும் பொழுது எப்படி அதை கட்ட போகிறோம்? அடுத்த முறை ஏதாவது வந்தால் எப்படி அதுல இருந்து மீளப்பட போகிறோம்? ஏற்கனவே எக்ஸ்போர்ட்டுகள்லாம் அடி வாங்கி இருக்கு, சிறு குறு தொழில்கள்லாம் நலிந்து கொண்டிருக்கின்றனவே, மின் கட்டண உயர்வு அவர்களால தாக்கு பிடிக்க முடியலையே, நிலை கட்டணத்திலிருந்து வெளியில வர போறது இல்லையே, என்ன மாதிரி வரப்போறோம்? 2 வருடங்களாக இங்க ஐடி துறையில புதுசா எந்த ஜாப் ஆஃபரும் கொடுக்கலையே காலேஜஸ்ல. எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கே, அந்த பிரச்சனைகளை பற்றி அணுகாமல் நம்ம ஒருவேளை ஒரு பெரிய லெவல்ல திங்கிங் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா, கனவுகளை பற்றி மட்டும் பேசிக்கிட்டு இருக்கிறோமா, ஆகாசத்துல கோட்டையை கட்டிட்டு இருக்கிறோமா? இவ்வளவு கேள்விகள் வருது. எங்கிருந்து இதுக்கெல்லாம் பணம் வரப்போகுதுன்ற முறையில பேசிக்கிட்டு, மாபெரும் தமிழ் கனவு அப்படிங்கறதான் தலைப்பே. அதான் கனவு மெய்ப்பட முடியாது. இன்றைய பிரச்சனை என்னவோ அதை அணுகணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாம் என்ன பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்காங்க? ஆர்டர் குறைஞ்சு போயிடுது, ரெட் சீனுடைய ப்ராப்ளத்தினால கண்டெய்னர் கிடைக்க மாட்டேங்குது, காட்டன் பிரைசஸ் அதிகமாயிருச்சு, 30% வேலை இழப்பு, வேலை இன்மை, வேலை குறைப்ப பார்க்கிறோம் திருப்பூர்லயே. அப்ப அவர்களை எப்படி மீட்டெடுக்க போகிறோம் அப்படின்றத யோசிக்கணுமா வேண்டாமா? 2வது, இந்த 4 மாவட்டங்கள்ல இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் பாதிக்கப்பட்ட பொழுது மாண்புமிகு முதல்வர் மத்திய நிதி அமைச்சருக்கு கடிதம் எழுதினார், மாரட்டோரியம் கொடுங்கன்னு. அதை பற்றி ஒன்னும் தெரியல. அடுத்தது இசிஜிஎஸ் லோன் கொடுங்க, அதை பற்றியும் ஒன்னும் தெரியல. அப்போ நம்ம ஏதாவது பண்ணணுமா வேண்டாமா? கைவிட்டுற முடியுமா? யோசிக்கணும். ஏன்னா நம்ம இந்த காலகட்டத்துல நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் நமக்கு வரும்படியை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. இந்த நேரத்துல நம்ம வெறும் வாய் ஜாலத்துல பேசிக்கிட்டு இருக்கிறதோ, அல்லது ஆகாசத்துல கோட்டை கட்டுவதோ, அல்லது இன்னும் கடனை வாங்குவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகளை ஆராய்வதோ போராது. அதை எந்தெந்த நேரத்துல எதை பண்றோன்றது இருக்கு, எந்தெந்த நேரத்துல எதை கொடுக்கணும்னு இருக்கு.
இருக்கிற பஸ்ஸே ஓட்டையா இருக்கு, இருக்கிற பஸ்ஸே இன்னும் நம்ம புனரமைக்க வேண்டியது இருக்குன்னு அதே நிதி அமைச்சர் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது கிராமத்துல இருக்கிறவங்கள நம்ம மின் வசதியுள்ள பஸ்ஸுகளால் இணைப்போம் என்று கூறுவது எப்படி ஏற்புடையதாக இருக்க முடியும்? இதெல்லாம் எப்படி சாத்தியக்கூடாக இருக்க வேண்டும் என்று பார்க்க வேண்டும் அருள். பட் அதே நேரத்துல மொத்த பட்ஜெட் ஸ்பீச்சையும் நான் கேட்டு முடித்த பொழுது ஒரு திருப்தியை பார்க்க முடிந்தது. நான் சில குறைகளை சொல்லி இருந்திருக்கலாம், ஆனாலும் ஒரு முழுமையான கோலத்தை பார்க்க முடிந்தது, ஒரு அழகான ஒரு சித்திரத்தை பார்க்க முடிந்தது, ஒரு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் கண்ணிலே தெரிவதை உண்டான சாத்தியக்கூறுகளை நோக்க முடிந்தது. இந்த கட்டமைப்புகளை ஏற்படுத்தினார்கள் என்றால் நிச்சயமாக வருமானம் பெருக்கப்படும். நிச்சயமாக எதிர்பார்க்கக்கூடிய $1 trillion எக்கானமியை நோக்கி நம்ம நடை போட முடியும். அந்த அளவு இன்கம் ஜெனரேஷன் வந்ததுன்னா 8.5 லட்சம் கோடி கடன் என்பது ஊதிவிடலாம். ஆனால் நல்ல முறையில அழகாக கோர்க்கப்பட்ட ஒரு பட்ஜெட்டாகத்தான் நான் இதை பார்ப்பேன். முதல் பட்ஜெட்டிலே இருப்பவராக தெரியவில்லை. நன்கு ஆராய்ந்து கொடுக்கப்பட்ட ஒரு பட்ஜெட், பாராட்டப்பட வேண்டிய ஒரு பட்ஜெட். கல்விக்கு கொடுத்துக்கக்கூடிய முக்கியத்துவத்தை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இப்ப புதுமை பெண் திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கிறாங்க. 6 முதல் 10ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில படிச்சவங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம் உயர்கல்வியிலன்னு சொல்லி இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? கல்வியை மேம்படுத்தப்பட வேண்டும் என்பது அவர்களது வாழ்வாதாரத்திற்கு லைஃப் லாங் பண்ணி கொடுக்கிற வழிமுறைகள். சப்சிடி கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது, வெறும் ஃப்ரீ மணியை கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. அவர்களுக்கு மீனை கொடுப்பதற்கு பதில் மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும், நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். நான் முதல்வர் திட்டம் அதில் ஒன்று. இத மாதிரி கல்விகளை வளர்ப்பது என்பது, அதனால தானே கேரளால 100% லிட்ரஸி இருக்கிறதுனால தானே வளர்ந்த மாநிலமாக பார்க்கப்படுகிறது. கேரளை சென்று எங்க போனாலும் அவர்களால் தங்களால் சமாளித்துக் கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. கேரளாவிலே லஞ்சம் கிடையாது, கேரளாவிலே ரொம்ப ஒரு ஃப்ரீடமான ஒரு வாழ்க்கை நெறிமுறைகள் உண்டு, சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்பவர்கள். கரெக்ட் தானே? இதெல்லாம் பார்த்திருக்கிறோம். அப்போ தமிழகத்திலே முன்னேற வேண்டும் என்றால் அவர்களுக்கு கல்வி அறிவு வேண்டும். அந்த கல்வி அறிவு அவர்களால் வாய்ப்பு கிடைத்தால் போரும். படிப்பதற்கு உண்டான வழிமுறைகள் இல்லை என்றால் அதை வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் எனக்கு சில மாறுதல் கருத்து இருக்கலாம். இப்ப புத்தொழில்களை பற்றி ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கிறோம். இருப்பதை விட்டு விட்டு பறப்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே தொழில் நடத்துபவர்களை புதுப்பிப்பதை விட்டுவிட்டு இனிமேல் பிறக்கக்கூடியவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இனோவேஷன் ஹப், இன்குபேஷன் சென்டர் எல்லாம் ஏற்கனவே ஒரு ஸ்கீம் மத்திய அரசிலிருந்து இருக்கு. அத்தல் இனோவேஷன் சென்டர் ஒவ்வொரு இன்ஜினியரிங் காலேஜிலும் தமிழகத்திலே இப்பொழுதும் இயங்கிக் கொண்டிருக்கு இனோவேஷன் சென்டர்ஸ். சோ இதெல்லாம் புதுசா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்கூல்களிலேயே கட்டுமானத்தை வளர்க்க வேண்டும் அல்லது கட்டமைப்பு பெருக்க வேண்டும், ஸ்மார்ட் கிளாஸ் ரூமை கொண்டு வருவோம்னு சொல்றோம். இதே ஸ்கூலுக்காகத்தான் ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்னால் திரு வேணு சீனிவாசனை வைத்து ஒரு ட்ரஸ்டை உருவாக்கணும். கார்பரேட்னுடைய சிஎஸ்ஆர் ஃபண்டை வச்சு ஸ்கூல்களை கட்டமைக்கணும்னு அதுக்கு ஒரு வெப்சைட்டே இருக்கு. ஒவ்வொரு ஸ்கூலும் தங்களுடைய தேவைகளை அதுல போடலாம். கார்பரேட் டொனேஷன்ஸை வச்சுட்டு அதை நிவர்த்தி பண்ணி கொடுக்கிறோம். இதற்கு அரசு செலவழிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சோ சில விஷயங்கள் தேவையில்லாதது, சில விஷயங்களை இந்த நேரத்தில் செய்வது உகந்ததல்ல. சில விஷயங்களுக்கு மத்திய அரசினுடைய ஃபண்டிலிருந்து செய்ய வேண்டும். இப்போ மெட்ரோவை பத்தி பேசிக்கிறோம். அந்த மெட்ரோவுக்கு 12,000 கோடி நம்ம பட்ஜெட் பண்றோம். என்ன சொல்றோம்? மத்திய அரசு பணம் கொடுக்கவில்லை என்றாலும் நாம் அதில் செலவு செய்வோம்னு சொல்றோம். பட் அப்போ நம்ம எப்படி செலவு பண்ணுவோம்? இதெல்லாம் யோசிக்கணுமா கூடாதா? இதெல்லாம் தான் நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். இதை எப்படி நம்ம ஒரு திடீர்னு ஒரு ப்ரொஃபஷனலா போய்கிட்டு இருந்தது திடீர்னு மாறி நம்ம ஒரு இதுவா போய்கிட்டு இருக்கிறோமா? எதை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம்? ப்ரொஃபஷனலிசம்ல இருந்து பொலிட்டிக்கல் ஆயிட்டு இருக்கோமா? ஒரு பட்டாசு வெடிக்கக்கூடிய மாதிரி சில வாக்குறுதிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோமா? என்ன நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம்? இந்த 1000 ரூபாய் கொடுப்பது எத்தனை வருடங்களுக்கு இனிமேல் கொடுக்க போகிறோம்? இப்பவே நம்ம சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயிலும் கிட்டத்தட்ட மெஜாரிட்டியான பங்கு வரி கட்டுவதிலுமே அல்லது லோன் திருப்பி அடைப்பதிலுமே அல்லது பென்ஷன் கொடுப்பதிலுமே அல்லது அரசு ஊழியர்களின் சம்பளத்திற்கே பராமரிப்பிற்கே போய்கொண்டிருக்கிறதா? அதே நேரத்துல இந்த காலகட்டத்துல கிட்டத்தட்ட 16% இவர்கள் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க.
அது ஒரு நல்ல முயற்சி. ஏன்னா இது ஒரு டிமாண்டை வளர்க்கும், இது ஒரு கட்டமைப்பை உருவாக்கும். சில நல்ல முயற்சிகள் ப்ரொஃபஷனலா பார்க்கிறேன், சில முயற்சிகள் வெறும் வார்த்தை ஜாலமாக பார்க்கிறேன், சில விஷயங்கள் ஒரு மசாலா மேக்கப் விஷயமாக பார்க்கிறேன். இதுதான் நான் பார்க்கிறது. நிச்சயமா ஒட்டுமொத்தமா இந்த பட்ஜெட்டுக்கு திரு ரகுநாதன் அவர்கள் கொடுக்கக்கூடிய மதிப்பெண் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க எப்படி டோட்டலா பாக்குறீங்க? மிக மகிழ்ச்சியான ஒரு பட்ஜெட். எதிர்பார்ப்பு இல்லாமல் போனவருக்கு இந்த பட்ஜெட் மிகப்பெரிய ஒரு அஷூரன்ஸ் ஆஃப் ஃபியூச்சரை கொடுத்திருக்கு. ஒரு இன்க்ளூசிவ் குரோத்தை பத்திய ஒரு கவலைகளை இந்த பட்ஜெட் போக்கி இருக்கு. ஆனால் இதற்கு தேவையான முதலீடுகள், இதற்கு தேவையான கட்டமைப்பு பணம் எப்படி கிடைக்க போகிறது என்ற வருத்தமும் இருக்கு. இந்த பட்ஜெட்டில் விடுபட்டு போன தொழில் முனைவோர்களை பற்றிய கவலையும் அதிகமாகி இருக்கிறது, வருத்தம் அளிக்கிறது. அதே நேரத்திலே இந்த பட்ஜெட்டை கொடுத்ததற்காக மாண்புமிகு தங்கம் தென்னரசை மனதார பாராட்டுகிறேன். நிச்சயமா இந்த பட்ஜெட் மீது உங்களுடைய மிக ஆழமான கருத்துக்கள், எதெல்லாம் பிளஸ்ஸா இருக்கு, எதெல்லாம் மைனஸா இருக்கு, எதெல்லாம் நம்ம இன்னும் நம்ம புதுப்பிக்க வேண்டிய தேவையில இருக்கிறோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா எடுத்துறீங்க. எங்களுக்காக வருகனையும் கருத்துக்கள் நடத்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம் அருள்மொழி.